மட்டன் தக்காளி குழம்புங்க. வாங்க எப்படி பண்ணி பார்த்துடலாங்க. ஒரு டைம் வச்சாலும் நெக்ஸ்ட் டைம் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மட்டனை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஆல்ரெடி வந்து மட்டனை பாயில் பண்ணுறத வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், அது பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்ச மட்டனை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு உப்பு ஆல்ரெடி மட்டனுக்கு போட்டிருப்பேன், எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் உப்பு போட்டுட்டு தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலான்னு தேவை இருந்தால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததும் மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்லங்க, அந்த தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மட்டன் ஆல்ரெடி வெந்துருச்சு, அதனால் வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டா போதுங்க. அதுக்கப்புறம் இந்த நல்லா கொதி வந்ததும் நல்லா திக்காயிடுங்க குழம்பு. இந்த மாதிரி ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க.